கலைன்னு பார்த்தா ஏதோ உதைக்கிறதும் குத்துவதும் கிடையாது. எப்படியெல்லாம் சாத்தியமோ அப்படியெல்லாம் உடலை பயன்படுத்தும் முறைகளை கற்றுக்கொள்வதுதான் களரி. அதனால உங்க சக்தி நிலை தொடர்பாகவும் கற்றுக்கொள்ள இது உதவுவதால களரிங்கிறது உடற்பயிற்சி உள்ளிட்ட நிலைகளை கடந்த ஒரு அம்சமா திகழுது. இன்னைக்கு சூழ்நிலையில களரி கத்துக்க விரும்புறவங்க போதுமான நேரம், கவனம், வேணுங்கிற சக்தி ஆகியவற்றை இதுக்கு தர முடியாம போகலாம். ஆனா இதுக்குள்ள நீங்க ஆழமா போனா இயல்பாவே யோகாவை நோக்கித்தான் நீங்க போவீங்க. ஏன்னா அகத்திய முனிவர்கிட்ட இருந்து வந்த எதுவும் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டுதான் அமைய முடியும். உருவத்துல சிறியவரா இருந்த அகத்திய முனிவர் தொடர்ந்து பயணங்கள் செஞ்சிட்டு இருந்தாரு. அந்த பயணங்கள் காரணமாவே கொடிய மிருகங்களை கையாள்வதற்காக அவர் தற்காப்பு கலைகளை உருவாக்கினாரு. இந்த காலத்துல புலிகளுடைய எண்ணிக்கை சில ஆயிரங்கள் மட்டும்தான். ஆனா ஒரு காலத்துல ஆயிரக்கணக்கில் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இன்னும் பல கொடிய மிருகங்களும் இருந்துச்சு. அதனால பயணம் செய்யறப்போ அந்த மிருகங்கள் தாக்க வந்தா அவற்றை கையாள்வதற்காக தற்காப்பு கலைகளை அகத்திய முனிவர் உருவாக்கினார். அதனால களரி மனிதர்களை தாக்குவதற்காக உருவாக்கப்பட்டதில்ல. இத மனிதர்கள் மேல பிரயோகிப்பது பின் நாட்கள்ல உருவாச்சு. இமயமலையை கடந்து சீனா நோக்கி செல்றப்போ சில காட்டுவாசிகள் தாக்குனாங்க. மிருகங்களை கையாள கற்றுக்கொண்ட கலைகளையே அவங்க மீதும் பிரயோகிக்க ஆரம்பிச்சாங்க. மனிதர்களை தாக்குவதற்கு தற்காப்பு கலை பயன்பட தொடங்கிய பிறகு எடுக்கிறானே எடுத்துக்கிறானா இருக்கி வீடியோ எடுக்கிற வீடியோனா எடுக்க உங்களை இங்க பாரா எடுறாப்ப இப்ப எடுறா மடக்கம் நேரம் அந்த பக்கம் போதும்.